தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கல்மேடு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி யாருக்கே ஒரு தடவை வந்தோம், ஃபெயில் ஆகி திரும்பிட்டோம். இந்த ரவுண்டு வந்து ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்காக வந்தோம். இன்றைக்கி என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடிச்சிக்கிட்டே இருக்கு அதான் உள்ள உள்ள லேசாக அமைக்கிட்டே இருக்கதா இழுக்கல அடிச்சார். இதான் ரொம்ப நேரமாக கடிச்சிட்டு இருக்கு நண்பர்களே. நம்ம சாம்பலும் இதை ஒன்று பிடிச்சாங்க, இது என்னத்துக்கு போட்டுட்டோம். சரி வீடியோலேயே காட்டிடுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ காட்டுறேன். பாருங்க, ரொம்ப நேரமாக ஒரு 3-4 மீன் பிடிச்சி வெளியே போட்டோம். வேறு ஏதாவது மீன் கடிக்குமான்னு பார்த்தோம். அந்த 1 மீன் தான் கடிச்சிட்டே இருக்குது. நமக்கு தேவை கிடையாது. ஆனால் பண்டாரி மீனுக்கு சரியான இறை நம்ம கடற்கரையில் போடுறதுக்கு. இந்த வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் கீழியில் ஷார்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். நிறைய பேர் ஒரே கீழி திருப்பி போட்டிருக்கான்னு நினச்சிருப்பீங்க. அந்த பாருங்கள், இது வெள்ளை கீழி, இன்னொன்று மஞ்சள் கீழி காட்டியிருப்பேன். 2 ரகம் இருக்குது கீழிலே. இதுலேயே இது வந்து பண்டாரிக்கு செம்ம ஸ்ட்ரைக் கொடுக்கும். சரி நம்ம வேறு ஸ்பாட்டுக்கு போவோம், அங்கே போய் ஜிலேபி மீன் பிடிப்போம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். போட்டிருந்தோன்பா, அங்கே மீன் கடி கிடையாது. இங்கே வந்து போட்ட உடனே மீன் பிடிச்சிட்டோம். அங்கே பாருங்க 2 மீன் அடிச்சிட்டோம். பார்ப்போம் பாருங்கள், தூண்டி போடுறேன் பாருங்கள். அது இருக்காம பாருங்க, போய் உள்ள போதா தெரியுதுங்களா. அப்படியே பாருங்க, இப்போ அட்டி மட்டும் பாருங்க, டக்குன்னு பிடிச்சிருவான். போட்ட உடனே எடுத்துருச்சு. வந்துட்டான் பாருங்க. அந்த சைஸ் ஜிலேபி பார்த்தீங்களா. சொன்னால் நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. இறால் நண்பர்களே, இறால் போட்டு அடிக்கும். கடலில் இறால் போட்டோம், மீன் கடி கிடையாது. நம்ம இங்கே வந்து இறாலை குத்தி போட்டு உடனே எடுத்துட்டான். சட்டார் இப்போ பாருங்களேன், நம்பிக்கையில் நான் பாருங்கள் போட்டாச்சு. சேர்த்துட்டு அது நான் பாருங்க நண்பர்களே, முன்னாடி லைவாக காட்டிகிட்டே இருக்கேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பி அவங்களும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. வளைச்சி இன்றைக்கி மீன் பிடிப்பாங்க. எல்லாருக்கும் மீன் வெட்ட தான் இன்றைக்கி. நம்ம ஆனால் ஒரே இறை தான் போட்டிருக்கோம் நண்பர்களே. நான் இறைய மாற்றலை. ஒன்றும் 4 மீன்கிட்ட பிடிச்சிட்டோம். மிஸ் ஆயிடுச்சு. இறை போயிட்டு நண்பர்களே. இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இறை இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னே இறை போயிடுச்சு. நம்பிக்கை இல்லைன்னா இப்போ பாருங்கள், இந்த பாருங்க இறால். பார்த்தீங்களா, இறால் தான் எடுத்திருக்கேன். ஒரு பாதியை மட்டும் பிச்சுட்டு ஒரு பாதியை வச்சிட்டேன். இந்த பாருங்க, இறால் எப்படிடா போட்டு ஜிலேபி மீன் கடிக்குன்னு கேட்பீங்க பார்த்தீங்களா. அதுக்காக தான் இவ்வளோ காட்டுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சின்ன மீன் வந்துட்டு நான் நினைக்கிறேன்பா. போட்ட உடனே பெருசு வந்துச்சு. இப்போ சிறுசு இறங்கிடுச்சு. சிறுசு திங்க ஆரம்பிச்சிட்டு அதான் சடக்குன்னு கொண்டு போயிருது. நம்ம கோழி குடலும் வச்சுருக்கோம். கோழி குடல் வச்சு தான் பிடிப்போம் பாருங்கள். அதையும் காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம இறால் போடுறோம். இந்த பாருங்க, சாம்பாரில் தூண்டி போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், மிதப்பு கிடக்கு பாருங்கள். அடிச்சிட்டாங்க வந்துட்டு. ரைட்டு, ரெட்டை முள் தான் போட்டிருக்கோம். எல்லாருமே ரெட்டை முள் போட்டு தான் அடிச்சிட்ருக்கோம். அவங்க அந்த பைக்கில் போட்டு வச்சுருக்காங்க. மஞ்சள் கலர் பைக் தெரியுது பார்த்தீங்களா, பைக்கில் போட்டு வச்சுருக்காங்க.
வச்சுருக்காங்க. பாருங்க பார்த்தீங்களா, வளைச்சி வெளுன்னு எடுத்துட்டாங்க. இதில் கச்சத்தில் கிடக்கு நம்ம பிடிச்சது. அந்த அடுத்த அடிச்சிட்டாங்க பாருங்க. மீன் இறக்கிட்டு எவ்வளோ நேரம் மீன் இறக்கலாம் இருந்த மாதிரி நின்றுச்சு. அப்படியே கடி திருப்பி கடிக்க ஆரம்பிச்சு. சரிங்களா, நம்ம ரமேஷனும் வந்திருக்காங்க. முகத்தை காட்ட முடியாங்க, காட்ட கொண்டாம. அப்போ உள்ள கிடக்கு தூண்டி அவங்க இந்த பக்கம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் போய்த்துறதா யாருக்காக கடிக்கான்னு பார்ப்போம். இந்த அடுத்து அடிச்சிட்டாங்க. யாஸ் தூக்கியாச்சு. பார்த்தீங்களா, டக்கு டக்குன்னு எப்படி 3 மீன் பிடிச்சாங்க பார்த்தீங்களா. மீன் கீழே விழுந்துடாம பாக்கெட் விட்டு. இந்த பாருங்க அடுத்த அடிச்சாக பாருங்க. சைஸு நல்ல சைஸ் மீன். கோழி குடல் தான் போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்க, போச்சு. நல்ல சைஸ் மீன் தான். அது இறைய காட்டுவாங்க பாருங்க, நான் காட்டுறேன். இந்த பாருங்க, கோழி குடல் தான் கிடக்குதுல்ல. இந்த போட்டிருக்கோம் சர மாதிரி கிடக்கா. இந்த 5 கிலோ கோழி குடல் தான் கிடக்கு. கோழி கடல் போட்டு தான் அடிச்சிட்ருக்கோம். அந்த தம்பி ஒன்று பிடிச்சாரு. அவங்க வந்து இந்த முள் கம்பெல்லாம் ஒடிச்சு உட்காந்துருந்து கெட்டி இப்போ தான் ஒரு மீன் தூக்கியிருக்கான். அதான் கடிக்க ஓ அந்த வந்துட்டு அடுத்து இந்த அந்த ரமேஷன் தூக்கிட்டாங்க. வச்சு அடுத்து 2 மீன் தூக்கிட்டாங்க பாருங்க. டக்கு நாங்கிட்டோம். பார்த்தீங்களா, இறங்கி இருக்கு இப்போ ஒரு விஷயம். இந்த பாருங்க, அவங்க கோழி குடல் தான் இருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா, கோழி குடல் இருக்காங்களா. கோழி குடல் தான் குத்துரும், வேறு எதுவும் மாற்றம் கிடையாது. உங்கள் முன்னாடி காட்டியே தான் மீன் பிடிக்கும். என்ன மண்புழு போட்டால் தான் கடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். கோழி குடல், இந்த பொடி மீன் அதுகளெல்லாம் போட்டு பிடிச்சிருக்கோம். இந்த உள்ள போட்டாங்களா, அந்த பச்சை கலர் போயாவை பாருங்கள், கப்புக்குன்னு உள்ள அமுக்கும் பாருங்கள். அந்த அம்மிட்டு பற்றிங்களா சொல்லி வயமுள்ள அடிச்சாங்க பாருங்கள். எப்படி இறையானா கோழி கொள்ளு வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து இறைய மாற்றி போட்டிங்கன்னா டக்குன்னு பிடிக்கும். கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிரும். அது இறை கழியாது, நம்ம மாற்றி போடணும். ஆமாம், இறை வந்து வெள்ளையாயிருமா ஒரு மாதிரி. அந்த வாடை குறைஞ்சிரும். அந்த ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் நல்லா பிடிக்கும் சக்குன்னு. அந்த விட்டுட்டாங்க மீனையும். அந்த பச்சை கலர் மிதப்பு பாருங்கள், அப்படியே மேட்டாக்கில் கிடக்கா. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. எப்படி மேட்டாக்கில் கிடக்கா, அப்படியே உள்ள நைஸ் அமுக்குவான். அமுக்கும்போது ஒரு அடி சப்புன்னு. அந்த தம்பி பிடிச்சாரு, 2வது மீன் பிடிச்சாரு. சரியா மீன் பிடிச்சிருக்கா தம்பி பாருங்க. என்னாச்சு? 2வது மீன் பிடிச்சான். எடுக்க தெரியாதா? அவனுக்கு மீன் பிடிக்க தெரியுமா, எடுக்க தெரியாதான் பாருங்க. குத்திட்டுனா பாய்சன் ஏறிடுமே. இந்த பாருங்க அடுத்த அடிச்சாக. இது சின்ன சைஸ் தான், பெருசுலாம் கிடையாது. கம்புக்குலாம் இழுத்து வைக்கணும். அதில் ஒரு மிதப்பு கிடக்கு பார்த்தீங்களா பச்சை கலரில். அந்த பாருங்க அடிச்சாரு பாருங்க. போட்டு பிடிச்சிட்டாரு. இப்போ சொல்லு கிடந்தது தான் போடணும். இந்த பச்சை கலரில் ஒரு மிதப்பு கிடக்கு பார்த்தீங்களா, அது வந்து குச்சி மிட்டாயில் உள்ளது. எப்படி மிதப்பா ரெடி பண்ணி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு மீன் கிடைக்கலன்னு ஒரு பொறாமையில் பேசுகிறாங்க நண்பர்களே. நீங்கள் அது எதுவும் நினச்சிக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா மீன் பிடிக்கிறாள் தான். இன்றைக்கி என்னமோ மீன் கடியில்லை. மீன் பிடிக்கணும்னு நினச்சி வரணும் முதல்ல. இருக்கிற டென்ஷனை ஃபுல்லாக இங்கே வந்து
அடுத்த ஆள்கிட்ட மேலே காட்டுறது. ரமேஷன் ஒன்று அடிச்சாக பாருங்க, சைஸ் அடிச்சிருக்காங்க பத்திலா. அடி மீன் ஏன்ட்ட காட்டுங்கிட்டு மீன் சைஸை பாருங்க, பிடிச்சி காட்டணும். அது கையை பாருங்கள் எவ்வளோ சைஸில் இருக்குன்னு. ரைட் ஓகே டன். எல்லாருமே கோழிக்கோளில் தான் போட்டுட்ருக்கோம். அந்த வாய் சொன்ன மாதிரி சார் விரியுது தெரியுதா? வாய் தொங்குது தெரியுதா? வாட்டை கூட கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அடிச்சுட்டு போயிடும். 2-3 மணி தட்டி போயிட்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. வாய் அப்படியே கிளியுது. இந்த பாருங்க ரமேஷனை தூண்டி போட்டிருக்காங்க, அப்படியே செவனேன்னு கிடக்கு. பார்ப்போம். ஃபாஸ்ட்ரியாக வந்து புழு பொறுத்துட்ருக்காங்க. இந்த அடிச்சாங்க அங்கிட்டு பார்க்கணும்னு குத்திக்காச்சு. எப்படி கோழி இருக்கு பாருங்க, 2 முள்ளு அங்கிட்டு இங்கிட்டுமா ஏறி இருக்கு. ஆனால் இது 3ஆவது மீன் இதே விட்டுருவோம். ஆமாம், யாருக்குன்னா 2 மீன் பிடிச்சி தண்ணிக்குள்ளே விட்டாச்சு. பைக்கில் போகிறோன்னு பக்கத்து வரைக்கும் போவாங்க, பையை விரிப்பாங்க, தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. இப்போ பாருங்கள் வேணா போடுறாங்களா இல்லைன்னு பார்ப்போம். உள்ள விவரம் போட்டாங்க. பையை தூக்கிட்டோம்ல. ஒரு மீன் அவங்க பை வச்சு பக்கத்துலேயே விழுந்துட்டு, ஒரு மீன் இங்கனுக்குள்ளே போட்டாச்சு. அப்படியே லைனில் இருக்கு. இப்போ அடுத்த மீன். சரி சரி பார்ப்போம். ஆமாம், இப்போ பாருங்கள் நண்பர்களே, இப்போ ரமேஷ் என்னன்னா நம்ம சாமுவேல் என்னன்னு பார்ப்போம். யார் முதல்ல மீன் பிடிக்கான்னு பார்ப்போம். இந்த பாருங்கள் ரமேஷ் என்ன போய் மீன் கடிக்கி படக்கு அமுக்குச்சு. இப்போது மீன் உழக்குதாங்கிட்டு இன்னும் யாரும் பிடிக்கல. இந்த சாம்பாரில் ஒன்று ஊற்றிக்கிட்டாங்க. ரொம்ப நேரமாக கடி கிடையாது, டாஸ்க்குன்னு போட்ட உடனே மொத்தமாக கடி நின்றுட்டு சாப்புன்னு. என்ன காட்டுங்க. பதிலா ரைட். ரமேஷனை ஒன்றும் பிடிக்கல. இந்த இருக்காங்க தூண்டி போட்டுருக்கு. இந்த தான் இருக்காங்களாம், இங்கே தான் இருக்காங்களாம். பார்ப்போம். ரமேஷனுக்கு ஒரு சரியான சைஸ் மீன் அடிச்சிட்டு அந்த தம்பி அங்கே தூக்கிட்டான் பாருங்க. அங்கிட்டு ஒன்று தூக்கிட்டான், இந்த அங்கிட்டு ஒன்று தூக்கிட்டாங்க பாருங்க. நல்ல சைஸு, வழுக்குது, சரியான வழுக்கு வழுக்குது. கைக்குள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க, கையை விட்டு வெளியே தெரியுது பாருங்க. வழுக்குது, வசமாக வழுக்குது. விட்டாங்க பாருங்க. விட்டாங்களா விட்டா அவர் விட்டாருன்னா எல்லாரும் சேர்ந்து அடிங்க. காசுறாரு விட்டா அவன் மட்டும் விடலாமா? அது மாமியார் உடைச்சா சட்டி கிடையாதான். சரி, மொத்தம் பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே காட்டுறோம் பாருங்க நண்பர்களே. நம்ம மொத்தம் 4 பேர் தூண்டி போட்டோம். 4 பேர் தூண்டி போட்டு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு காட்டுறோம் பாருங்கள். நான் குத்த தான் செய்வேன், வீடியோ தானே எடுக்க. நல்ல பரவாயில்ல மீன் பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸை போய் பாருங்கள்.